ஆழமா போக போறோம். ம் அதாவது பண்டைய பாபிலோன்ல வாழ்ந்த ஒரு சாதாரண எழுத்தர் எப்படி அந்த நகரத்திலேயே மிகப்பெரிய பணக்காரரானார்? இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. ஆமா, அவரோட ரகசியம் அதிர்ஷ்டமா இல்ல வேற எதுவுமா? நீங்க எங்கிட்ட பகிர்ந்துகிட்டது ஜார்ஜஸ் கிளாசனோட பாபிலோனின் மிகப்பெரிய செல்வந்தர் புத்தகத்தோட ஒரு பகுதி. இதுல அர்காதுன்னு ஒரு செல்வந்தர் தன்னோட நண்பர்களுக்கு செல்வம் சேர்த்த ரகசியத்தை சொல்றாரு. வாங்க இந்த கதையில மறைஞ்சிருக்கிற பாடங்களை ஆழமா அலசி ஆராயலாம். இந்த கதை ஆரம்பிக்கிற விதமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, அர்காத்தோட நண்பர்கள் அவர்கிட்ட வராங்க. வந்து நம்ம எல்லாரும் ஒன்னாதானே வளர்ந்தோம், ஒரே மாதிரி தானே படிச்சோம். ஆமா, ஆனா நீ மட்டும் எப்படி இவ்ளோ பெரிய பணக்காரனா இருக்க? நாங்க இன்னும் அன்றாட வாழ்க்கைக்கே போராடுறோம் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு காரணம் அதிர்ஷ்ட தேவதை உன்னை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டா அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. அதாவது அவங்க பார்வையில செல்வம் அண்ணன் ஒரு லாட்டரி மாதிரி. கரெக்ட். ஆனா அர்காத், செல்வம் அன்னது அதிர்ஷ்டத்தால வர்றதில்ல, அது சில விதிகளை பின்பற்றுவதால வருவதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. ஆமா, அவங்க விதியை கை காட்டுறாங்க. இது நம்மில் பலரும் செய்யற ஒரு விஷயம்தான் இல்லையா? நிச்சயமா. நம்ம நிலைக்கு நாமே பொறுப்பேட்டுக்காம வெளியில ஒரு காரணத்தை தேடுறது. அர்காத்தோட நண்பர்கள் இன்னும் ஒருபடி மேல போய், நீ எங்களை விட புத்திசாலியும் இல்ல, அதிகமா உழைக்கவும் இல்ல, அப்படி எப்படி விதி உனக்கு மட்டும் எல்லாத்தையும் கொடுக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இதுல ஒரு ஆதங்கம் நல்லா தெரியுது. ஆமா, ஆனா அர்காத்தோட பதில் அவங்க முகத்துல அரைஞ்ச மாதிரி இருக்கு. என்ன சொல்றாரு? அவர் சொல்றாரு, நீங்க இன்னும் ஏழையா இருக்கிறதுக்கு காரணம் பணம் சம்பாதிக்கிற விதிகளை நீங்க கத்துக்கல, இல்லனா அதை ஃபாலோ பண்ணல, அவ்வளவுதான். அவர் விதிய ஒரு கொடிய தேவதைன்னு சொல்றது ரொம்ப முக்கியம். கொடிய தேவதையா? ஆமா, ஏன்னா அவர் பார்வையில உழைக்காம வர்ற பணம் ஒரு சாபம். ஒரு நிமிஷம், உழைக்காம வர்ற பணம் எப்படி சாபமா இருக்க முடியும்? லாட்டரி அடிச்சா எல்லாரும் சந்தோஷப்படதானே செய்வாங்க. நல்ல கேள்வி. அர்காத் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி திடீர்னு வர்ற பணம் ஒருத்தரை கட்டுப்பாடில்லாத செலவாளியா மாத்திடும். ஓ, சீக்கிரமே அந்த பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்டு திருப்திப்படுத்த முடியாத பேராசைகளோட தவிப்பாங்க. சரி. இல்லனா இன்னொரு பக்கம் அந்த பணத்தை செலவு பண்ணவே பயப்படுவாங்க. ஏன்னா அதை எப்படி திரும்ப சம்பாதிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாது. இதுக்கு நவீன காலத்துல நிறைய உதாரணம் இருக்கு இல்லையா? லாட்டரி ஜெயிச்சவங்க கொஞ்சம் வருஷத்துலயே பழைய நிலைக்கு திரும்புறது. கரெக்டா சொன்னீங்க. பணத்தை நிர்வகிக்கிற அறிவு இல்லாம பணம் மட்டும் இருக்கிறது பிரயோஜனம் இல்ல. அப்போ அர்காத்துக்கும் அவரோட நண்பர்களுக்கும் உள்ள முதல் வித்தியாசமே இந்த மனப்பான்மை தான். நண்பர்கள் விதிய குறை சொல்றாங்க. ஆனா அர்காத் சின்ன வயசுலயே செல்வம்ன்றது ஒரு சக்தி, அதை அடையறதுக்கான வழிகளை கத்துக்கணும்னு முடிவு பண்றார். ஆமா, அவரே ஒத்துக்கிறாரு தனக்கு பரம்பரை சொத்தோ பெரிய திறமையோ இல்லைன்னு. ஆனா கத்துக்கிற ஆர்வம் இருந்தது. இதுதான் முதல் படி. சரியா சொன்னீங்க. அவர் தான் நிலைக்கு தானே பொறுப்பேத்துக்கிட்டார். நான் விரும்பும் வாழ்க்கையை அடைய என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை அவர் தனக்கு தானே கேட்டுக்கிட்டார். அந்த தேடல் தான் அவர் அல்காமிஷ்னு ஒரு பணக்காரர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது. ஆமா, அங்கதான் பாடம் ஆரம்பிக்கிறது. அந்த கதைக்கே வருவோம். அர்காத் ஒரு களிமண் பலகையில எழுதுற ஒரு எழுத்தரா இருக்கார். சொற்ப வருமானம், நாள் முழுக்க வேலை. ஒரு நாள் அல்காமிஷ்னு ஒரு பணக்காரர் வந்து, ரொம்ப பெரிய பணக்காரர். ஆமா, அவர் ஒரு பெரிய வேலைய கொடுத்து 2 நாள்ல முடிச்சா 2 செப்பு காசு தரேன்னு சொல்றார். அர்காத் எவ்ளோ முயற்சி செஞ்சும் வேலையை முடிக்க முடியல. அப்பதான் அவர் ஒரு துணிச்சலான முடிவெடுக்கிறார். அந்த இடம் ரொம்ப முக்கியமான கட்டம். அல்காமிஷ் கோபமா கிளம்பும்போது அர்காத் சொல்றார், அல்காமிஷ், நீங்க ஒரு பெரிய பணக்காரர், தயவு செஞ்சு நீங்க எப்படி பணக்காரர் ஆனீங்கன்னு சொல்லுங்க. நான் ராத்திரி முழுக்க கண் விழிச்சு இந்த வேலையை முடிச்சு தர்றேன். இது வெறும் ஒரு வியாபார ஒப்பந்தம் இல்ல, இது அறிவை பெறுவதற்கான ஒரு தாகம். அல்காமிஷ் ஒத்துக்கிறார். அர்காத் சொன்னபடியே வேலையை முடிக்கிறார். காலையில அல்காமிஷ் வந்து அந்த முதல் ரகசியத்தை சொல்றார். என்ன ரகசியம் அது? நான் சம்பாதித்த எல்லாவற்றிலும் ஒரு பகுதி எனக்கே சொந்தமானது என்று நான் முடிவு செய்தபோது செல்வத்திற்கான வழியை கண்டேன். இத கேட்கும்போது எனக்கும் அர்காத்துக்கும் வந்த அதே சந்தேகம் வருது. நான் சம்பாதிக்கிறது எல்லாமே எனக்கு தானே சொந்தம், இதுல என்ன பெரிய ரகசியம் இருக்கு? இதுதான் விஷயத்தோட மையம். அல்காமிஷ் ரொம்ப அழகா விளக்குறாரு. இல்லவே இல்ல. அப்படியா? நீ சம்பாதிச்சதும் ஆடை தைக்கிறவனுக்கும் செருப்பு தைக்கிறவனுக்கும் மளிகை கடைக்காரனுக்கும் பணம் கொடுக்கற. நீ மத்த எல்லாருக்கும் பணம் கொடுக்கற, ஆனா உனக்கு நீ ஒரு காசு கூட கொடுத்துக்கிறது இல்ல. அட, நீ மத்தவங்களுக்காக உழைக்கிற ஒரு அடிமையா இருக்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம வருமானம் வந்த உடனே எல்லா செலவுகளுக்கும் பில்களுக்கும் போயிடுது. நமக்காக, நம்ம எதிர்காலத்துக்காக நம்ம எதையும் எடுத்து வைக்கிறது இல்ல. ஓ, அப்போ முதலில் உனக்கு நீயே பணம் கொடு, அதாவது பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆனது இதுதானா? அதுவேதான். எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, அதுல குறைஞ்சது 10ல் 1 பங்கையாவது யாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்காக எடுத்து வச்சிடணும். இதுதான் முதல் விதி. ஆமா,
அந்த விதியோட சக்திய விளக்க அல்காமிஷ் 2 அற்புதமான உருவகங்களை பயன்படுத்துறார். என்ன அது? ஒன்னு, நீ சேமிக்கிற ஒவ்வொரு தங்க காசும் உனக்காக உழைக்கிற ஒரு அடிமை. அந்த அடிமை சம்பாதிக்கிற ஒவ்வொரு செப்பு காசும் அதோட குழந்தை, அதுவும் உனக்காக உழைக்கும். வாவ். இன்னொன்னு, செல்வம் அப்படின்றது ஒரு மரம் மாதிரி, ஒரு சின்ன விதையில இருந்து தான் வளரும். நீ சேமிக்கிற முதல் காசு தான் உன்னோட செல்வ மரத்தோட விதை. இந்த 2 உருவகங்களும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழிச்சும் எவ்ளோ சக்தி வாய்ந்ததா இருக்கு பாருங்க. அருமை. அர்காத் அந்த ஆலோசனையை ஏத்துக்கிட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு 10 காசுல ஒரு காசை ஒரு தனிப்பானையில சேமிக்க ஆரம்பிக்கிறார். ஆச்சரியமா அவருக்கு பெரிய கஷ்டம் எதுவும் தெரியல. ஒரு வருஷம் கழிச்சு அல்காமிஷ் திரும்பி வரார். மகனே, சொன்ன மாதிரி சேமிச்சியான்னு கேக்குறார். அர்காத் என்ன சொல்றார்? அவர் பெருமையா, ஆமா குருவே, சேமிச்சேன்னு சொல்றார். சரி, அந்த பணத்தை என்ன செஞ்ச அப்படின்னு அல்காமிஷ் கேட்டதுதான் முதல் பிரச்சனை வருது. ஆமா, அங்கதான் முதல் தவறு நடக்குது. அர்காத் ரொம்ப உற்சாகமா சொல்றார். அத அஸ்மூர்னு ஒரு செங்கல் தயாரிப்பாளர் கிட்ட கொடுத்தேன். செங்கல் தயாரிப்பாளரா? ஆமா, அவரு வெளிநாட்டுக்கு பயணம் போய் புனீஷர்களோட அரிய நகைகளை வாங்கிட்டு வந்து அதிக விலைக்கு விப்பாராம். வர்ற லாபத்தை 2 பேரும் பிரிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காரு. அட கடவுளே! இத கேட்டதும் அல்காமிஷ்க்கு கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. முட்டாள், நகைகளை பத்தி ஒரு செங்கல் தயாரிப்பாளர்கிட்ட ஏன் ஆலோசனை கேட்ட? நல்ல கேள்வி. நீ ரொட்டி வாங்க போகும்போது நட்சத்திரங்களை பத்தி ரொட்டி சேரவர்கிட்ட கேப்பியா? உன் சேமிப்பு மொத்தம் போயிடுச்சு. உன் செல்வ மரத்தை வேரோட பிடியிட்ட. ரொம்ப கடுமையான பாடம். ஆமா, பரவாயில்ல, இன்னொரு மரத்தை நடு, திரும்பவும் முயற்சி செய்யு திட்டிட்டு போறார். ரொம்ப கடுமையான பாடம். ஆனா இது இன்றைய காலகட்டத்துக்கு எவ்வளவு பொருந்ததுன்னு பாருங்க. அர்காத் செங்கல் தயாரிப்பாளரிடம் ஆலோசனை கேட்டது போலத்தான் இன்னைக்கு நம்மள பலர் நிதி ஆலோசனைக்காக எந்த அனுபவமும் இல்லாத யூடியூபர்கள் கிட்டயோ இல்லன்னா சமூக ஊடக ஃபின் இன்ஃப்ளூயன்சர்கள் கிட்டயோ போறோம். 2வது பாடம் இதுதான். ஒரு குறிப்பிட்ட துறையில் அனுபவமும் நிபுணத்துவமும் உள்ளவர்களிடமிருந்து மட்டுமே ஆலோசனை பெற வேண்டும். எதிர்பார்த்த மாதிரியே அந்த செங்கல் வியாபாரி போலி நகைகளை வாங்கிட்டு வந்து ஏமாந்து போறார். அர்காத்தோட 1 வருஷ சேமிப்பு காலி. ஆனா அர்காத் மனத்தளரல, அதுதான் முக்கியம். ஆமா, திரும்பவும் சேமிக்க ஆரம்பிக்கிறார். சேமிக்கிறது இப்போ அவருக்கு ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. 1 வருஷம் கழிச்சு அல்காமிஷ் வரார். இந்த தடவை என்னாச்சு? இந்த தடவை அர்காத் தன்னோட சேமிப்ப அக்கார்னு ஒரு கேடயம் செய்றவர்கிட்ட வெண்கலம் வாங்க முதலீடு செஞ்சிருக்கிறதா சொல்றார். ஓ, இது கொஞ்சம் பரவாயில்லையே. ஆமா, அதுக்கு முறையா வட்டியும் வருது. இப்போ அர்காத் பாடம் கத்துக்கிட்டாருன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அவர் இன்னொரு தவறு செய்றார். என்ன தவறு? அல்காமிஷ் அந்த வட்டி பணத்தை என்ன செய்யறன்னு கேக்குறாரு. அதுக்கு அர்காத் ரொம்ப பெருமையா சொல்றார். ஓ, அதை வச்சு நான் தேன், நல்ல மது, மசாலா கேக்கெல்லாம் வாங்கி பெரிய விருந்து கொண்டாடுறேன். எனக்காக ஒரு அழகான சிவப்பு அங்கேயும் வாங்கினேன்னு சொல்றாரு. ஐயையோ, அவர் முதல் தப்பிலிருந்து பாடம் கத்துக்கிட்டார். ஆனா செல்வத்தோட அடுத்த கட்டத்துக்கு தயாராகல. இத கேட்ட அல்காமிஷ் இந்த முறை கோவப்படல, சிரிக்கிறாரு. ஆமா, சிரிச்சுக்கிட்டே கேக்குறார், உன் சேமிப்போட குழந்தைகளை நீயே சாப்பிடுறியே, அப்புறம் அவை உனக்காக வேலை செய்யும். அவை எப்படி இன்னும் குழந்தைகளை பெற்று உனக்காக வேலை செய்யும்னு கேக்குறார். இதுதான் கூட்டு வட்டியோட அடிப்படை. சரியா சொன்னீங்க. இதுதான் 3வது பாடம். உங்கள் முதலீடுகளிலிருந்து வரும் வருமானத்தை மீண்டும் முதலீடு செய்யுங்கள். அதாவது ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். ஆமா, அல்கெமிஷ் சொல்ற மாதிரி முதல்ல தங்க அடிமைகளோட ஒரு படைய உருவாக்கு. அதுக்கப்புறம் நீ வருத்தப்படாம எவ்வளவு பெரிய விருந்துகளை வேணும்னாலும் கொண்டாடலாம். அந்த விருந்துல செலவு பண்ணின ஒவ்வொரு காசும் ஒரு பெரிய ராணுவமா வளர்ந்திருக்க வேண்டிய ஒரு சிப்பாய். அவரே தன் ராணுவத்தை அழிச்சிட்டார். இதத்தான் ஐன்ஸ்டீன் உலகின் 8வது அதிசயம்னு சொன்னார். அதை சரியா பயன்படுத்தினா அது உங்களுக்காக வேலை செய்யும். தப்பா பயன்படுத்தினா உங்களுக்கு எதிரா வேலை செய்யும். அர்காத் 1 வருஷ வளர்ச்சிய அந்த விருந்துல இழந்தார். வாவ், அந்த பார்வை ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரி, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு அல்காமிஷ் வரார். இப்போ அவர் ரொம்ப வயசானவரா தளர்ந்து போயிருக்கார். அவர் அர்காத் கிட்ட நீ கனவு கண்ட செல்வத்தை அடைஞ்சிட்டியான்னு கேப்பறாரு. இந்த முறை அர்காத் ரொம்ப நம்பிக்கையோட பதில் சொல்றார். ஆமா, அர்காத் சொல்றார், நான் ஆசைப்பட்ட அளவுக்கு இன்னும் சேர்க்கல. ஆனா என்கிட்ட கொஞ்சம் செல்வம் இருக்கு, அது மேலும் சம்பாதிக்குது. அதோட வருமானமும் மேலும் சம்பாதிக்குது. அப்போ அல்காமிஷ் ஒரு நக்கலான கேள்விய கேக்குறார், இன்னும் செங்கல் தயாரிப்பாளர்கிட்ட ஆலோசனை கேக்குறியான்னு. அதுக்கு அர்காத் ரொம்ப சமயோசிதமா செங்கல் சேரத பத்தி அவங்க கிட்ட நல்ல ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு பதில் சொல்றார். இத கேட்டதும் அல்காமிஷ்க்கு முழு திருப்தி. அர்காத் பாடங்களை முழுசா கத்துக்கிட்டாருன்னு புரிஞ்சுக்கிறார். அப்போதான் அல்காமிஷ் அந்த 3 விதிகளையும் தொகுத்து சொல்றார்.
அர்காத் தேர்ச்சி பெற்ற அந்த 3 விதிகள். 1. சம்பாதிப்பதை விட குறைவாக செலவழித்து வாழ கற்றுக்கொண்டாய். இதுதான் முதலில் உனக்கு நீயே பணம் கொடு அன்னோது. கரெக்ட். 2. தங்கள் சொந்த அனுபவங்கள் மூலம் தகுதி பெற்றவர்களிடமிருந்து அறிவுரை பெற கற்றுக்கொண்டாய். இது சரியான நிபுணர்களை தேடுவதை குறிக்கிறது. ஆமா. 3. தங்கத்தை உனக்காக வேலை செய்ய வைக்க கற்றுக்கொண்டாய். இதுதான் முதலீடு செய்வதும் கூட்டு வட்டியின் சக்தியை பயன்படுத்துவதும். இந்த விதிகளை கத்துக்கிட்டதால பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி பாதுகாக்கிறது, எப்படி பயன்படுத்துறதுன்னு நீ கத்துக்கிட்ட. அதனால ஒரு பெரிய பொறுப்புக்கு நீ தகுதியானவன் அப்படின்னு சொல்லி அல்காமிஷ் அர்காத்தர் தன்னோட கூட்டாளியா வாரிசா ஏத்துக்கிறார். ஆக அர்காத்தோட செல்வம் அதிர்ஷ்டத்தால வரல. அது ஒழுக்கம், விடாமுயற்சி, மிக முக்கியமா செஞ்ச தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்ட பாடங்களால வந்தது. இந்த விதிகள் கேக்குறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு இல்லையா? ஆனா இதோட உண்மையான சவால் இத தொடர்ந்து செய்யறதுல தான் இருக்கு. நிச்சயமா. பாருங்க, அர்காத் முதல் வருஷம் பணத்தை இழந்தார். அடுத்த வருஷம் வந்த லாபத்தை வீணாக்கினார். அவர் பல வருஷங்கள் பொறுமையா இருந்ததால தான் அந்த விதிகள் அவருக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சது. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது நிதி அறிவு அப்படிங்கிறது பிறவித்திறமை இல்ல, அது கத்துக்கக்கூடிய ஒரு திறன். 100% உண்மை. அப்போ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பாபிலோன்ல இருந்து வர இந்த புராதன கதை இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லுது? இது ஏதோ சிக்கலான நிதி திட்டங்களை பத்தியோ ஸ்டாக் மார்க்கெட் டிப்ஸ் பத்தியோ இல்ல. இல்லவே இல்ல. இது செல்வம் சேர்க்கிறதுக்கான மிக எளிமையான ஆனா அசைக்க முடியாத 3 அடிப்படைகளை பத்தி சொல்லுது. ஆமா, இதுல இருக்கிற உளவியலும் ரொம்ப முக்கியம். முதலில் உனக்கு நீயே பணம் கொடு அப்படிங்கறது ஏன் கஷ்டமா இருக்கு? ஏன்னா நம்ம மூளை உடனடி திருப்திய, அதாவது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை விரும்புது. எதிர்காலத்துக்காக சேமிக்கிறத விட இன்னைக்கு ஒரு புது போன் வாங்குறது அதிக சந்தோஷத்தை கொடுக்கும். சரிதானே? இந்த மனநிலையோட போராடி ஜெயிக்கிறது தான் முதல் படி. அதே போல தவறான ஆலோசனை கேட்கறதும் அப்படிதான். சீக்கிரமா பணக்கார ஆகலான்னு சொல்றவங்கள நம்புறதுக்கு நம்ம மனசு ஆசைப்படும். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த கதை ஆரம்பிக்கும் போது அர்காத்தோட நண்பர்கள் செல்வத்தை ஆடம்பர பொருட்களா பார்த்தாங்க. நல்ல துணி, சுவையான சாப்பாடு. ஆனா அல்காமிஷோட பாடங்கள் செல்வம் சேர்க்கிறதன்னோது பொருட்களை வைத்திருப்பது பத்தி இல்ல, அது சில பழக்க வழக்கங்களை செய்வது பத்தினது. சேமிப்பது, சரியான ஆலோசனைகளை தேடுவது, முதலீடு செய்வது. சரியா சொன்னீங்க. ஆக நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான். உங்கள ஆற்றல செல்வத்தின் தோற்றத்தில், அதாவது விலை உயர்ந்த பொருட்கள், கார்கள் போன்ற வெளித்தோற்றங்கள்ல செலுத்துகிறீர்களா? அல்லது செல்வத்தை உருவாக்கும் அந்த இயந்திரத்தை, அதாவது அர்காத் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்ட அந்த 3 பழக்க வழக்கங்களை உருவாக்குவதில் செலுத்துகிறீர்களா? அந்த இயந்திரத்தை நீங்க உருவாக்கிட்டா தோற்றங்கள்